friends, welcome to Bharathi vlog. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல மழை. இந்த நல்ல மழைக்கு சுட சுட வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். அந்த மாதிரி டைம்ல பருப்புலாம் ஊற வைக்காம சட்னி வீட்ல இருக்க இட்லி மாவு வச்சு 10 நிமிஷத்துல மொறுமொறுன்னு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெதுவடை செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துர்க்கேன். 1 கப் மாவுக்கு 1 கப் போல தண்ணி ஊத்திக்கலாம். அந்த தண்ணியிலே இந்த மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆகும், அதனால் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். அந்த 1 கப் மாவுக்கு 1/4 கப் போல் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஈர அரிசி மாவுலாம் இல்லை, காஞ்ச அரிசி மாவு தான். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் கலக்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கட்டியாயிடும். அதே மாதிரி இந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிக்காத மாவை எடுத்துக்கோங்க. நான் வந்து மாவுலேயே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்க்கல. உங்களுக்கு உப்பு சேர்க்கறதுனா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா கட்டியான உடனே நம்ம இதை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதை விட தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அது ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல ஜீரகம், 1 ஸ்பூன் போல மிளகு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே வாசனைக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நார்மலாக வடைக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ எப்பவும் போல வடை தட்டுற மாதிரி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இட்லி மாவில் வடை செய்கிறோம், எண்ணெய் குடிக்குன்னு பயப்படலாம் தேவையில்லை. எண்ணெய்லாம் குடிக்கவே குடிக்காது. அது மாதிரி மாவு அரைக்கிறப்ப வெந்தயம் சேர்த்துருப்போம். வெந்தயம் சேர்த்தாலும் பரவாயில்ல, நல்லாவே இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், இட்லி மாவில் மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டக்குன்னு வீட்டில் மெதுவடை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் இட்லி மாவு இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், மெதுவடை மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.